இது தென் துருவத்தில் இருக்கிற பசுமையான காடு. இதில் பெரிய ராட்சச சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. இது சரியான மோசமானது. ஆஹா, முழு கோழியை பொரிச்சு யாரோ கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடணும். யாராவது இதை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம போய் முதல்ல சாப்பிட்லாம். அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே போய் கறியை சாப்பிட பார்த்துச்சு. கூண்டு தானாகவே மூடிருச்சு. அடக்கடவுளே, விலங்குகளை பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த கூடா, அது தெரியாமல் நம்ம இந்த கூண்டுக்குள்ளே விழுந்துட்டோம். யாராச்சும் நம்மளை காப்பாற்ற வருவாங்க, பார்க்கலாம். நம்ம சிங்கம் நினச்ச மாதிரியே ஒரு விவசாயி அந்த காட்டுக்குள்ளே வந்தார். அவர் வந்ததும் சிங்கத்தை கூண்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டே நின்னாங்க. வாங்க என்னோட ஆருயிர் நண்பனே, எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க. நீங்கள் இந்த கூண்டுக்குள்ளே இருந்து என்னை விடுவீங்க. நான் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பேன், சரியா? கவலைப்படாத சிங்கமே, நீ வேற நான் உன் நண்பன் சொல்லிட்ட. அப்படி சொல்லும்போது என் நண்பனுக்கு நான் உதவாமல் இருக்க முடியுமா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். நம்ம ராமு அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டாங்க. அட முட்டாள் மனிதனே, எங்கேயாச்சும் சிங்கம் போய் மனுஷங்கள்கிட்ட நண்பன் சொல்லுமா? கண்டிப்பாக நான் உன்னை சாப்பிட போகிறேன். நீனு ஏமாந்து போயிட்ட, சரியா? உனக்கு நான் உதவி செஞ்சல, தயவு செஞ்சு நீ அப்படி சொல்லாத சிங்கமே. நான் பாவம், என்னை நம்பி குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது. அதனால் நீ என்னை சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம ராமு சிங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் நரி ஒருத்தங்க நடந்து வந்தாங்க. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு உணவு தான் கிடச்சிருக்குன்னு நினச்சேன். இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி, என் மனைவி சாப்பிட்ற மாதிரி 2 உணவு கிடச்சிருக்குது. நரி, இன்னைக்கு நானும் என் மனைவியும் உங்கள் 2 பேர்த்தையும் சாப்பிட போகிறோம். நான் சாகணுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை, அதனால் வாழ பிடிக்கல. நீங்கள் அதனால் என்னை சாப்பிட்ருங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நான் அந்த கூண்டுக்குள்ளே போனீங்க, அதை ஒரு திருப்பு நீங்கள் எனக்காக பண்ணி காட்டுங்களே. சிங்கம் எப்படி மாட்டுச்சுன்னு சொல்லி நடிச்சு காமிச்சிச்சு. அந்த டைம் பார்த்து நம்ம நரி கூண்டோட கதவை சாத்திருச்சு. ஏய் முட்டாள் சிங்கமே, நரி தந்திரம் கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நான் பண்ணது பேர் தான் நரி தந்திரம். என்னோட திறமையினால் உன்னையே நான் கூண்டுக்குள்ளே போக வச்சேனா, இனிமேல் நீனு இப்படியே கெட. அப்புறம் நம்ம நரியும் ராமுவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியில் அந்த சிங்கத்தை ஒரு ஜூமில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கிராமம் பழையபடி ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சு.